ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஜெபா ஜெகன் 2 பேரும் நல்ல ஒரு தம்பதிகள் தான். ஆனாலும் ஜெபாவுடைய கோபம் ஒரு பெரிய சூறாவளி மாதிரி வரும். ஆனால் அமைதியாக அன்பாக பேசும்போது ரொம்பவே அரவணைப்பாக இருப்பாங்க ஜெபா. இது எப்போதும் போல் ஜெகன் ஜெபாவை ஒவ்வொரு விஷயத்துலேயும் எதையாவது சொல்லி குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபாவுடைய மனசில் வேதனை அடைஞ்சு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த பாருங்கள், இனிமேல் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கோபம் வந்துடும் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப கத்துனாங்க. சரி, இதுதான் எப்பவும் நடக்கிறது தானே, எல்லாம் சரியாக போயிடும்னு அன்றைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஜெகன் எதிர்பார்த்த அளவுக்கு அன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. ஜெபா, இது எல்லாம் என்னால் தாங்க முடியாது, இது என்னால் சகிக்கவும் முடியாதுன்னு சொல்லி ஜெகன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜெபா அந்த இடத்துல இருந்து வெளியில் போயிட்டாங்க. நாம் எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஜெபா ஒவ்வொரு வார்த்தைகளையாக தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறது வழக்கம். ஆனால் ஜெகன் எதையுமே காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியாக சுற்றிக்கிட்டு இருந்தாராம். அப்படிங்கும்போது ஜெகன்கிட்ட எதுக்காக நாம் சொல்லணும், சொன்னால் மட்டும் என்ன உட்காந்து கேட்கவா போகிறாருன்னு சொல்லி தன்னுடைய கோபத்தின் நிமித்தம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியான ஜெபா. அதுக்கப்புறமா ஜெகன் புரிஞ்சுக்கிட்டா, ஓஹோ, இந்த வாட்டி கோபம் பெரிய புயல் மாதிரி வந்துடுச்சு போலையே, என்ன செய்கிறது, இதுவும் சரியாயிரும்னு ஜெகன் யோசித்தார். அப்படிங்கும்போது ஜெபா ஒரு நாள் அவங்கக்கிட்ட இப்படி பேசினா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அநேக முறை என்னைய மனசுக்கு வேதனை உண்டாக்குற மாதிரி பேசியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் பேசாமல் இப்படியே இருந்துடலான்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதே செய்யுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஃபோனை. இதை கேட்டதுமே ஜெகனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போதான், என்னடா இது, நம்ம ஒரு சின்ன ஒரு வார்த்தையை அவகிட்ட சொன்னதுக்கு இவ்வளோ தூரம் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியலையேன்னு ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுது. ஜெபா யோசிக்க ஆரம்பித்தாங்க. எப்போவுமே கோவப்படும் போது சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய எரிச்சல் தனியே கடவுதுன்னு ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் ஞாபகப்படுத்தின வார்த்தைகள் அவங்களுடைய இதயத்தை தொட்டது. அப்போ தான் ஜெபா யோசித்தாங்க, ஐயோ, நான் தினந்தோறும் இரவு நேரம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் நான் தனியே வச்சிருவேன். ஆனால் ஏன் இத்தனை நாட்கள் ஆனாலும் அவர் மேலே இருக்கிற கோபம் ஏன் எனக்கு குறையலை? ஆனால் புயலும் கோபமும் ஒன்று தானே, வீசும்போது பேசும்போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த கோபமும் புயலும் அடங்கின பிறகு தான் தெரியும் எவ்வளவு சேதம்னு அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்போ தான் ஜெபா யோசித்தாங்க, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல துணை தான். ஆனாலும் 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதங்களும் பேச்சுவார்த்தைகளும் நீண்டு போச்சு. இதனால் என்னுடைய கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. இது நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரியான சூழ்நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டு, இது எல்லாமே பிசாசுடைய கிரியைகள் தான். இந்த கோபத்தை கொண்டு வர்றதும், எங்களுக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்துகிறதும், இப்போவும் அவங்க மேலே இருக்கிற எரிச்சல் எனக்கு இன்னும் தனியாமல் இருக்கிறதும் எல்லாமே பிசாசு கொடுக்குற சேஷ்டைகள் தான். கண்டிப்பாக இதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும், நாமளும் நிம்மதியாக வாழணும்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஜெபா. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி நல்ல விதமாக முடிவெடுத்து திரும்பியும் வீட்டுக்கு போய் தன்னுடைய கணவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டு இந்த மாதிரியான சேதம் வராதபடிக்கு நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோன்னு 2 பேரும் கைகோர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிசாசு அப்படியே விலகி போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி குடும்பத்தின் காரியங்களில் நிறைய கணவன் மனைவிகள் பேசும்போது சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இரவு நேரம் வர்றதுக்கு முன்னதாடியே, சூரியன் மறைஞ்சு போகிறதுக்கு முன்னதாகவே நம்மளுடைய எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிச்சிடணும்.
அது இன்னமும் நீண்டு போச்சுன்னா பிற்காலத்தில் ரொம்பவே சங்கடமாயிரும். அதனால் இந்த மாதிரியான காரியங்கள் நிமித்தம் நம்மளுடைய தேசம் அநேக விதமான ஒரு சூழ்நிலைமைகளை கஷ்டங்களை சந்திச்சு கொண்டு தான் இருக்குது. இதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.